அண்ணாச்சி அண்ணாச்சி. ஏய், மனுஷன் நிம்மதியா தூங்குற இடம் இதுதான். இங்கேயும் தொல்லையா? அது இல்ல அண்ணாச்சி, வெயிட் பார்ட்டி ஒண்ணு வந்திருக்கு. யானையா? மாதிரி. நீங்க தானே சவப்பட்டி சாமவேலு? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு பொட்டி வேணும். அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன கண்டிஷன். செய்யற பொட்டி ஒரே மரத்துல கிடைஞ்சதா இருக்கணும். சந்தன மரமா இருந்தா பெட்ரு. உங்களுக்கு பொட்டி செய்யணும்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. எங்க? அடையாறு ஆலமரம். அதை இப்ப பார்க்கவே விட மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி வெட்ட விடுவானுங்க? அப்போ பொட்டிக்கு வழி? ஒரு சின்ன செடியை எடுத்து அதை நட்டி தண்ணி ஊற்றி அதை மரமா வளர்த்து கடைஞ்சு அதிலேயே நீங்க படிச்சுக்குங்க. அதுக்கு பேரு பொட்டி இல்லை, பீரோ. ஏங்க எல்லா பேரும் என் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை போய் ஐடியா கேட்டா உருப்பிட்ட மாறிட்டான். பேசுவே முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம். முதலாளியின் கைக்கூலி. மில் நிர்வாகம். வாங்க மேடம், நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மேனேஜர், காலையில டெல்லியில இருந்து போன் வந்துச்சு. பாஸ் பேசினாரு. ஸ்ட்ரைக் சம்பந்தமா வந்த உடனே பேசிக்கலாம்னு இவங்க கிட்ட சொல்லி உடனே உண்ணாவிரதத்தை கைவிடும்படியா கேட்க சொன்னாரு. மேடம், ஸ்ட்ரைக்கை கைவிடுங்கன்னு இவங்கள்ட்ட கெஞ்சணுமா? மேனேஜர், நான் எஸ்கேடி சாரோட பிஏ. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன். இப்ப நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லத்தான் போறேன். இன்னைக்கு காலையில தான் எஸ்கேடி சார் போன் பண்ணி போறாங்களே. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இப்ப எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. எஸ்கேடி ஐயா வந்த உடனே பேச வேண்டியதை பேசிக்கலாம். தயவு பண்ணி கலைஞ்சு போயிடுங்க. போங்க போங்க. தலைவர், தலைவர். ஆல்பர்ட், வா போலாம். பேசாம உங்க அப்பாவை நம்மளோட வந்து இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். இப்படி ஜன நடமாட்டமே இல்லாத தனியான இடத்துல அவரே எதுக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும்? அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. மிலிட்டரியில இருந்து வந்ததுல இருந்து இங்கதான் இருக்காரு. இப்ப சொல்லியா கேட்க போறாரு? உங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டியே? எப்படிமா இருக்கிற? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நீங்க அடிதடின்னு போயிட்டு வந்தா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இது அடிதடி இல்லப்பா. அடிதடி இல்லைன்னு தலையில என்ன கட்டு? இல்ல நான் என்ன சொன்னா நான் கேட்க தயாரில்ல. போட. எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், நீங்க நினைக்கிற மாதிரி இது தகராறுல ஏற்பட்ட காயம் இல்ல. எங்க ஃபேக்டரி ஸ்ட்ரைக்ல ஒர்க்கர்ஸ் என்ன தாக்க வந்தப்போ என்ன காப்பாத்தினதுனால ஏற்பட்ட காயம். இதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எங்க ஃபாதர் சொல்ல விட்டீங்க? ஆனா நீங்க என்ன கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஏன்னா என்ன தட்டி கொடுக்கறதுக்கும் தட்டி கேட்கறதுக்கும் உங்களை விட்ட வேற யாரு ஃபாதர் இருக்காங்க? நான் வரேன் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. ஆமா, எதுக்காக வந்தீங்க? ஓஹோ, மில் தொழிலாளிகள் எவ்வளவு சந்தோஷமா நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தீங்க? இல்லைங்க, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க? அன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்தினப்போ உங்க வாட்ச் உடைஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கு பதிலா உங்களுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோட பரிசா இதை ஏத்துக்கணும். தொழிலாளர் ஒற்றுமை. மில் நிர்வாகம். சுரண்டாதே சுரண்டாதே. பூச்சி மேனேஜர். பெர்னாண்டஸ், இனிமேல் நான் பொண்டாட்டி பிள்ளைங்களை பட்டினி போட விரும்பல. அதனால இன்னையில இருந்து வேலைக்கு என்னப்பா இது? இப்பதான் போராட்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறோம். இப்ப போய் இப்படி சொல்றீங்க? ஏய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவன் இப்படித்தான் சொல்லுவான். என்ன? ஐ எம் அட்வொகேட் பாண்டியன். எஸ், இவர் ஃபாதர் அடைக்கலாம். ஹலோ ஹலோ. எஸ்கேடி மில் தகராறுல ஆல்பர்ட்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்களே, அவருக்கு ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன். மிஸ்டர் பாண்டியன், நீங்க வந்ததனால அவரை நான் ரிலீஸ் பண்றேன். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்குங்க. போனட்ரி. எஸ் சார். லாக்கப்ல இருக்கிற ஆல்பர்ட்டை கூட்டிட்டு வா. ஓகே சார்.
நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, நான் உங்களை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல உங்களை பார்த்தப்போ ஏழை தொழிலாளிக்கு உதவி செய்யற நல்லவர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து சர்ச்ல சந்திச்சப்போ ஃபாதரை தெய்வமா மதிக்கிற ஒரு உண்மையான கிறிஸ்டியன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் என்ன மாதிரி அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்குறீங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க காசுக்காக எது வேணாலும் செய்யற ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜூலி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையுமே அடிக்கல, எந்த தப்புமே செய்யல. ஆமாங்க, நீங்க என்ன தப்பு செய்யல. தப்பு செஞ்சது நான் தான். அவசரப்பட்டு என் மனசுக்குள்ள என்ன மன்னிச்சு. ஜூலி, கிருஷ்ண துளசி SKT. வர சொன்னீங்களா மதர்? ஆமாம்மா, இவர் பேர் பிருத்திவிராஜ். உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம்மா. நான் உங்க ஹஸ்பண்ட் பிரிகேடியர் தமிழ்மணி கீழே வேலை பார்த்தேன். ஒரு ஜூனியர் ஆபீசர். ஒரு தடவை நீங்க குழந்தைகளோட பார்ட்டிக்கு வந்திருந்தப்ப பிரிகேடியர் என்ன அறிமுகப்படுத்தி வச்சார். அம்மா மீனாட்சிமா, சிஸ்டர் மீனாட்சிமா, இப்ப நீங்க ஒன்னும் ஸ்டெயின் பண்ணிக்க வேண்டாம். எல்லாம் சாயந்தரமா பேசிக்கலாம். இப்ப நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துங்க. மெதுவா எழுந்துறீங்க. சிஸ்டர்ஸ், இவங்களை ரூம் கழிச்சிட்டு போங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய கதையெல்லாம் கேட்ட உடனே அப்செட் ஆயிட்டாங்க. நீங்க சாயந்தரமா வந்தீங்கன்னா விவரமா பேசலாம். மதர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் அந்த பையன் இங்க வச்சுட்டு போறேன். சாயந்தரம் மறுபடியும் வரேன். இஸ் இட் ஆல் ரைட்? ஓகே. Thank you. எங்க போற? ஏய் கழுவி போ அந்த பக்கம். போயிடுறாங்க. அந்த பக்கம் போயிடுறாங்க. போவே அந்த பக்கம். யோ, ஏய் வயசா நம்ம புடிச்சு தள்ளுற. தலைவர் வராருல. உனக்கு ஊருக்கு தான் தலைவர். தலைவர்கள் உருவாக்குறது இவங்க தான். இல்லையா வாயா. தள்ளி போயினா. வாயா அந்த பக்கம். என்ன இருந்தாலும் நம்ம ஆல்பர்ட் தான். ஆமா ஆமா. சார் யாரு அந்த ஆல்பர்ட் உங்களுக்கு தெரியாது? சர்ச்சு பக்கத்துல கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! சார், இங்க ஆல்பர்ட்னு ஒருத்தர். ஆல்பர்ட் என் ஃப்ரெண்டு தான். என்ன வேணும் உங்களுக்கு? நான் அவரை பார்க்கணுங்க. அவன் வர டைம் தான். எதுக்கு வேணும்னா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போங்களேன். சரி.
ராம்ஜி தலைவர் 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 ராம்ஜி. அவரை ஈவினிங் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க மிஸ்டர் ராம்ஜி. தலைவர் ராம்ஜி தலைவர் ராம்ஜி தலைவர் ராம்ஜி தலைவர் ராம்ஜி. எழுந்துரு. என்ன இதெல்லாம்? உங்க அன்பாலையும் ஆசீர்வாதத்தாலையும் தான் அரசியல் எனக்கு செல்வாக்கு, வசதிகள் இதெல்லாம். இல்ல எஸ்கேடி, இதுக்கெல்லாம் காரணம் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் பொதுமக்களும் தான். அவங்க தான் நமக்கு முக்கியம். அவங்களை காக்க வைக்க கூடாது. முதல்ல நீ போய் அவங்கள பாரு, நான் அப்புறமா வந்து நான் பாக்குறேன். சார், எனக்கு ஒரு அவசர வேலையா போக வேண்டி இருக்கு. ஆல்பர்ட் ராத்திரி வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. எந்நேரமானாலும் வந்துருவேன். நிச்சயமா வருவேன். சரிங்க. பெரிய மலையா இருக்கு. டாக்டர் சீட்டுக்கா? போடு போடு. ரொம்ப நன்றி. ஒருத்தர போடுங்க. ஓ வாங்க வாங்க. பையனுக்கு மெடிக்கல் சீட் ட்ரை பண்ணீங்களே, கிடைச்சதா? பொண்ணு கல்யாணம் இருக்க இருக்கு. ஓ ஓட்டுற ராஜு, எல்லாரும் சாப்பிட்டு போக சொல்லி. எவனோ என் சட்டை எடுத்து பார்த்து போறான். யாருன்னு பாருங்க. ஆல்பர்ட், உன்னை காலையில இருந்து எங்கெல்லாம் தேடுறது? ஆல்பர்ட், யாரோ பிருத்திவிராஜ்னு பேரா காலையில ஒருத்தன் கடைக்கு வந்திருந்தான். யாரு? ஜனகராஜ். அவன் தான் ஸ்டைலா இருப்பானே. இவன் பிருத்திவிராஜ்னு சொன்னான். சோகத்துல இருக்கியா? நானும் சோகத்துல தான் இருக்கேன். பொண்ணுங்களை பத்தி எனக்கு தெரியுதா? அவங்கள பூன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க பூ இல்ல, பூதங்க. இப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சாவித்திரி அம்மா நோ சொன்ன உடனே பாட ஆரம்பிச்சேன். உலகே மாயம். அண்ணாச்சி போதையில வளர்றாரு. அது நாகேஸ்வரா பான்னு. டேய், அது சினிமாடா. என் கதையை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்துட்டாங்க. அதுல வந்து நாய்க்குட்டிய, அது உன் கேரக்டர். இந்த வாரத்திலேயே குழந்தை பிறந்துடும் டாக்டர் சொல்லியிருக்காரு. நாளைக்கே போய் உங்க அப்பாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த பையப்படி சாவியை ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குங்க. இத பாரு, ரெஸ்டாரண்ட் போகணும்னா 4 மாடி ஏறி இறங்கணும். உனக்கு இருக்கு அந்த ஸ்ட்ரெயின். என்னடா மச்சான், எவனோ கனவுல காலம் மீச்சிட்டான்டா. கனவுல இல்லடா மச்சான், நிஜ வாழ்க்கையில் தான். அப்படிங்கிற காலம் முடிச்சு பாக்கெட்ல போட்டு தூங்கு. மீனாட்சி அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க. நீங்க இந்த பேக்கை வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராதுல்ல? நிச்சயமா வராது மதர். இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. நீங்க எப்போ வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ மதர். இட்ஸ் ஓகே. வரேங்க. சரி. என்னம்மா மும்தாஜ்? வாங்கப்பா. இலைய குட்டி பையல, எப்படிடா இருக்கிற? தாத்தா வந்திருக்கிறேன் பாரா. அவனுக்கு என்ன, அவங்க தாத்தா மாதிரி அழகா கம்பீரமா இருக்கான். வாங்க மாமா. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே? இல்ல மாமா, யாரோ பிருத்திவிராஜ்னு ஒருத்தன் அவன் சாகரப்ப அவனோட உடைமைகளை பத்தி சொல்லிட்டு செத்துட்டான். சரி, அதை வாங்கி பார்த்தா அந்த கேஸ் விஷயமா ஏதாவது குழு கிடைக்குமான்னு பார்த்தேன். அதுல என்னடானா 2 மிலிட்டரி ட்ரெஸ்ஸும் ஒரு டைரியும் தான் இருந்தது. யாரோ தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. யாரு யாரு? தமிழ்மணின்னு ஒரு ஆபீசரா. அவர்கிட்ட இந்த ஆள் ஒர்க் பண்ண வரான். 20 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா. அது விஷயமா அந்த டைரியில ஏதேதோ எழுதி வச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள, அந்த டைரி நான் பார்க்கணும்.
பாராட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்காக எனது மனமார்ந்த ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் சலீம், ஃபாதர் அடைக்கலாம். இவன் யாருன்னு தெரியுதா? பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். ஆனந்து தானே? எஸ், பிரிகேடியர் தமிழ்மணோட மகன் ஆனந்த் தான் இவன். என்ன தெரியல? நான் தான்ப்பா சலீம். இவள தெரியல? உன் தங்கச்சி ரம்யா. ஆமாப்பா, நீங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. உங்க அப்பா பிரிகேடியர் தமிழ்மணி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் தமிழ்மணி, ப்ளீஸ். தேங்க்யூ சார். பிரிகேடியர் தமிழ்மணி, இது நமக்கு வந்திருக்கிற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். See it. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டு பார்டர்ல நிலைமை சந்தேகப்படும்படியா தான் இருக்கு. கடந்த 2 மாசத்துல இது வரைக்கும் 4 தடவைக்கு மேல ஊடுருவல் நடந்திருக்கு. கடந்த 1 வாரமா நம்ம பார்டரை ஒட்டின மலைப்பகுதிகளில் எதிரிகள் ராணுவ முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க. We have to be alert. Okay, my boy? Keep this file and be prepared. ஹாய் தமிழ்மணி, how are you? என்ன போறே டென்ஷனா இருக்க? ஒண்ணுமில்ல, நம்ம ஜெனரல் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கான். எந்த நேரமும் நாம அலர்ட்டா இருக்கணும். என்ன விஷயம்? நம்ம பார்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டா நீ எனக்கு போட்டோ எடுத்து. இட் இஸ் நோ ப்ராப்ளம். நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு போட்டோ ரெடியா இருக்கு. ஓகே? நான் மீசைய முறுக்குன்னு அவங்க துப்பாக்கிய தூக்குனானுங்க. டக 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 டக. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்டா. நல்லா இருக்குண்ணே. வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போறதா? இல்லம்மா, இன்னைக்கு இவ அம்மாவோட நினைவு நாள். அதனால நான் எதுவுமே சாப்பிடுறதில்லை. வீட்டுக்கு போயிட்டு சர்ச்சுக்கு போறேன். சாரி, இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். பாய். பாய். சார், டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. அரே, நம்மளோட போய் தாங்காது. வாங்க. சாரி, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒண்ணும் கேட்கலையே. பயங்கரமான பசி, இப்படியே சாப்பிட வேண்டியதான். பரவாயில்லையே, சாப்பிடறதுக்காவது வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதா ஞாபகம் இருக்கு. அது எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி கையால சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். லேட்டா வரதே வந்துட்டு இப்படியெல்லாம் வேற ஐஸ் வைக்க வேண்டியது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். சிக்கன் பிரமாதமா இருக்கு, எடுப்பும் பிரமாதமா இருக்கு. என்னவோ முறுக்கிறியா? நான் கோவமா இருக்கேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. மீனா,
ஒரு மிலிட்டரி ஆபீசர்னா 1008 வேலை இருக்குமா? நான் ஒண்ணுமே கேட்கலையே. நான் இவ்வளவு தூரம் சொல்ல நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இல்ல பாருங்க. ஆமா, எனக்கு வீட்டை விட வேலை தான் முக்கியம். வா.